அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போர்டில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டைம் எப்படி இருக்குது, பொதுவான பலனும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஆணோட ஜாதகம் இது. சரி, எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். மெயினாக இதை நான் யாருக்கு சொல்கிறேன், இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ தான் ஜோதிடத்தூரில் புதுசாக வந்திருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை பார்த்தவர்னா லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, அடுத்து 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, அதாவது திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு, சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனா, தேய்பிறை சந்திரனா, அப்படி தேய்பிறை சந்திரனா இருந்தாலும் ஒளி இருக்கா இல்லையா, வளர்பிறையாக இருந்தாலும் ஒளி இருக்கா இல்லையா, இல்லை பௌர்ணமியில் இருக்காங்களா, இல்லை பௌர்ணமியை ஒட்டி வந்தாச்சா, இல்லை பௌர்ணமி முடிஞ்சு தேய்பிறையில் வந்தாலும் ஒளி இருக்குதா இல்லையா. ஸோ இதெல்லாம் நான் நம்ம சந்திரனை ஒளியாக தான் புரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் ஜோதிடத்தையே பார்த்தீங்கன்னாக்கா ஒளியாக தான் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறப்ப இந்த சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களோட நிலை என்னன்றதை பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், ஸோ இதை பார்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் அடிப்படையான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஜாதகத்தையும் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு லக்னம், இந்த ஜாதகத்தில் லக்னமும் ராசியும் ரெண்டுமே பார்த்திங்கனாக்கா சிம்மம். அப்போ லக்னம் பார்த்திங்கனாக்கா சிம்ம லக்னம், சந்திரன் அங்கேயே இருக்கிறனால ராசியும் பார்த்திங்கன்னா சிம்ம ராசி தான். அப்படி இருக்கிறப்ப லக்ன புள்ளி 6 டிகிரியில் இருக்குது, சூரியன் 20 டிகிரியில் இருக்கிறாரு, சந்திரன் 18 டிகிரியில் இருக்கிறாரு, சுக்கிரன் 1 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா என்ன இதில் இருக்கிறாங்கன்றது பார்த்துங்க. அதாவது லக்னத்தில் சுபகிரகங்கள் இருக்காங்களா, பாவகிரகங்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுபகிரகமும் இருக்கிறாரு, பாவகிரகங்களும் இருக்கிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் அரை பாபர், அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் லக்னாதிபதியும் அவர் தான், ராசி அதிபதியும் அவர் தான். அப்போ சூரியன் அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு, 20 டிகிரியில் இருக்கிறாரு. கூட சந்திரன் இருக்கிறாங்க. அவங்க என்ன சந்திரன், ஒளி பொருந்திய சந்திரனா, ஒளி இல்லாத சந்திரனா, அவங்க ஒளி இல்லையே, சுத்தமாக இல்லை, ஏன்னா 0. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியன் 20 டிகிரி, சந்திரன் 18 டிகிரி. 18 டிகிரினாக்கா அவ்வளோதான், அமாவாசை ஆக போகுது, அந்த இதில் வந்தாச்சு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருள் சந்திரன். பட் இருள் சந்திரனாக இருந்தாலும் சுக்கிரன் கூட இருக்கிறனால அங்கே பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் ஒளித்தன்மையோடு தான் இருக்குது, இருள் ஆகலை, ஒளித்தன்மையோடு தான் இருக்குது. லக்னத்துக்கு பொறுப்பேற்கின்ற கிரகம் சூரியன் அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் சுபத்துவம், பாவத்துவம் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ லக்னாதிபதியும் அவர் தான், ராசி அதிபதியும் அவர் தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா புரிஞ்சுங்க. அடுத்தது லக்னம், லக்னாதிபதி பார்த்தாச்சு. அடுத்தது 5, 9க்கு உடையவங்களை பார்க்கணும். அப்போ 5, 9க்கு உடையவங்க, அப்போ 5க்கு உடைய குரு பகவான் எங்கே இருக்கிறாரு, அவர் 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அடுத்தது 9க்கு உடைய செவ்வாய் பகவான் அவர் நீச்சமாயிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 5க்கு உடைய குரு பகவான் 4ஆம் வீட்டில் விருச்சிக ராசியில் செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த குருவுக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் நீச்சமாயிருக்கிறாரு, குரு கூட கேது உட்காந்துருக்கிறாரு. இதை புரிஞ்சுங்க. அடுத்தது 9க்கு உடைய செவ்வாய் அங்கே நீச்சமாயிட்டார். ஓகே. அடுத்தது 4, 7, 10க்கு உடையவங்க பாருங்கள். அப்போ 4க்கு உடைய செவ்வாய் நீச்சமாயிட்டார், 7க்கு உடைய சனி பகவான் உச்சமாயிட்டார், 7க்கு உடைய சனி பகவான் உச்சமாயிட்டார். அடுத்தது 10க்கு உடைய சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறார். 10க்கு உடைய சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறார். ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 10ஆம் வீட்டில் யார் இருக்கா, கேது, இது ராகு இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு, 27 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ
கேது வந்து 27 டிகிரியில் இருக்கிறாரு, குரு வந்து 9 டிகிரியில் இருக்கிறாரு. சரி, இதை நீங்கள் புரிஞ்சுங்க. அடுத்தது மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, உங்களுக்கு 6ஆம் அதிபதி சனி பகவான் இங்கே உச்சமாக இருக்கிறாரு. எப்பயுமே வந்து லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியெல்லாம் வலுவாக இருக்கக்கூடாது. 6ஆம் லக்னாதிபதி தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ லக்னாதிபதி இங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் அதிபதி இங்கே உச்சமாக இருக்கிறாரு. 6ஆம் அதிபதி இங்கே உச்சமாக இருக்கிறாரு. அடுத்தது 8ஆம் அதிபதி சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி குரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேந்திரத்தில் உட்காந்துருக்கிறாரு. விருச்சக ராசியில் கேந்திரத்தில் கேது கூட உட்காந்துருக்கிறாரு. அடுத்து 12ஆம் அதிபதி சந்திரன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு. லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு லக்னம் லக்னாதிபதி 5, 9 உடையவங்க, 4, 7, 10 உடையவங்க, 6, 8, 12 அதிபதிகள் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது சந்திரன், சூரியன் சந்திரன், இவங்க என்ன இதில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சந்திரன் 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திலே உட்காந்துருக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து இருளும் இருக்குது, ஒளியும் இருக்குது, ரெண்டும் கலந்துருக்கு. ஆனாலும் இங்கே சுக்கிரனும் லக்னமும் லக்ன புள்ளியும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா 5 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. அப்போ லக்னம் வந்து இங்கே சுபத்துவம். அப்போ லக்னத்தில் இருக்கிற சூரியனும் சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டிகிரி விலகி இருக்கிறாங்க. 20 டிகிரி சூரியன், சந்திரன் வந்து 18 டிகிரி. அப்போ சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிகிரி வித்தியாசம் வருது? கிட்டத்தட்ட 17 டிகிரிக்கு மேலே வித்தியாசம் வருது. அதே போல் லக்னத்துக்கும் சூரியனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 14 டிகிரிக்கு மேலே வித்தியாசம் வருது. அப்போ இங்கே சுபத்துவம் பாவத்துவம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த இடத்துல லக்னத்தில் வந்து ஒளி இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒளி இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கே ரெண்டுமே கலந்துருக்கு, 50-50 அப்படின்ற மாதிரி வச்சுங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு லக்னம் அப்படின்னாலே என்னது? அந்த ஜாதகரை பற்றி சொல்கிற அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம். அப்போ லக்னத்திலே வந்து சூரியன் இருக்கிறாரு அப்படின்னா அவர் பாபகிரகம், அரை பாவர். லக்னத்திலே லக்னாதிபதி இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயந்தான். அவர் வந்து பாபகிரகமாக இருந்தாலும் சரி, சுபகிரகமாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறது சிறப்பான விஷயம்தான். என்ன சுபகிரகமாக இருந்தாக்கா உங்களுக்கு சுபகிரகத்தோட தன்மையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனை, செயல்பாடு இதெல்லாம் இருக்கும். இங்கே சூரியன் இருக்கிறாரு, பாபகிரகங்கள் இருந்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி 50-50 பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட எண்ணங்கள், சிந்தனை, செயல்பாடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். அங்கே சுபத்துவம் பாவத்துவம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து பலன் எடுத்துக்கணும். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டில் புதன், தனித்த புதன், அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. அவர் 5 டிகிரியில் இருக்கிறாரு. அடுத்தது 3ஆம் வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் துலாம் ராசியில் சனி பகவான் அங்கே உச்சமாக இருக்கிறாரு. அடுத்தது 4ஆம் வீட்டில் விருச்சிக ராசியில் செவ்வாயோட வீட்டில் கேது குரு அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்துருக்குறாங்க. கேது வந்து 27 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. குரு வந்து 9 டிகிரியில் உட்காந்துருக்கிறார். குரு வந்து 9 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. கேது வந்து 27 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது ராகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 27 டிகிரி. ஏன்னா கேது அங்கே 27னா அங்கே ராகு 27 தான். 180 டிகிரியில் தான் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் அவர் வந்து 12ஆம் வீட்டில் நீச்சமாக இருக்கிறாரு. சரி, ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பார், என்ன ஏது அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம பார்ப்போம். அப்புறம் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த ஜாதகருக்கு நடப்பு தசாபுக்தி ராகு தசை, சனி புக்தி நடக்குது. பிறப்பு இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர தசையில் பிறந்திருக்கிறாரு. மீதி அவருக்கு இருக்கிறது தோராயமாக 11 வருஷம். 11 வருஷங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு 11 வருஷமாக சுக்கிர தசையை அனுபவிச்சிருக்காரு பிறந்ததுலேருந்து. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தில் இந்த கிரக நிலையை வச்சு நம்ம என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சூரியனை பார்த்தாச்சு, சந்திரனை பார்த்தாச்சு. அடுத்தது குரு சுக்கிரன் இவங்க என்ன நிலையெல்லாம் நம்ம பார்த்துருவோம். அப்போ சுக்கிரன் வந்து லக்னத்திலே இருக்கிறாரு. அப்போ குருவை பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. கேது கூட உட்காந்துருக்காரு செவ்வாயோட வீட்டில். அப்போ குருவோட பார்வையை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குருவோட அவர் 8ஆம் வீட்டை பார்க்குறாரு.
அஷ்டமத்த ஸ்தானத்தை பார்க்குறாரு. அஷ்டமாதிபதி அஷ்டமத்த ஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. 10ஆம் வீடுன்றது என்னது? ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. அடுத்தது இது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அடுத்தது 9ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஓகே, அடுத்தது சனி பகவான் எங்கெங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 3ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. அடுத்தது 10ஆம் பார்வையாக இங்கே செவ்வாயை பார்க்குறாரு. 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா யாரை பார்க்குறா? கடக ராசியை பார்க்குறாரு. அந்த வீட்டில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரு, அங்கே பார்க்குறாரு. ஸோ இதை பார்த்துங்க. அடுத்தது செவ்வாயோட பார்வை. அப்போ செவ்வாயோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாரு, துலா ராசியை பார்க்குறாரு. செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா மகரத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா கும்பத்தை பார்க்குறாரு. அவர் நீச்சமாக இருக்கிறாரு, நீச்சமாகி பார்க்குறாரு. ஸோ இதையும் புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு என்னென்னலாம் சொல்லலாம்? இந்த ஜாதகத்தில் புதன் அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உச்சமாக இருக்கிறாரு. செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரு. இங்கே அமாவாசை அமைப்பில் சூரியன் சந்திரன் அங்கே அமாவாசை அமைப்பில் அங்கே இருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் சூரியன் அங்கே ஆட்சியாக இருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெவலுக்கு மேலே அவர் கீழே இறங்க மாட்டார். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாலாம் போக மாட்டார். எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகணுமோ ஆகுவார். ஓவராக அவரை ரொம்ப எல்லா விஷயத்துலையும் அவர் ஃப்ளெக்சிபிளாக நம்ம இது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஆக மாட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த லக்னத்தோட ராசியோட கேரக்டர் அது சிம்மம். இப்போ அந்த வீட்டில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறது பகை வீடு. இப்போ பகை வீடாக இருந்தாலும் ஒரு இயற்கை சுபர்ன்றனால அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம் பாவத்துவம் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்படி இருக்கிறப்ப இங்கே 2ஆம் வீட்டில் புதன் இருக்கிறாரு. இந்த ஜாதகருக்கு என்ன படிப்பு இவர் படிச்சிருப்பார், என்ன வேலை செய்வார், இவருடைய எண்ணங்கள் சிந்தனை செயல்பாடு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் உட்காந்துருக்கு, அதிக வலுவோடு எந்த கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், செவ்வாய் நீச்சம் ஆயிட்டார். அங்கே சூரியன் சந்திரன் சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம் பாவத்துவம் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்காங்க. குருவும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கேது கூட இருக்கிறார். சனி இங்கே உச்சமாக இருக்கிறாரு. சனி அங்கே உச்சமாக இருக்கிறாரு. அதே மாதிரி புதன் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வலுவாக இருக்கிறாரா புதன் வலுவாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா புதன் அதிக சுபத்துவமாக புதன் தான் அங்கே இருக்கிறாரு. புதன் தான் வலுவோடு இருக்கிறாரு. அப்போ புதனோட எண்ணங்கள் சிந்தனை செயல்பாடு, ஏன்னா இவர் ஒரு இயற்கை சுபர் லிஸ்ட்டில் வருவார். புதன் அவர் தனித்த புதனாக இருக்கிறனால இயற்கை சுபர் லிஸ்ட்டில் வருவார். சனி பகவான் அவர் பாப கிரகம், முழு பாபர். அப்போ அந்த முழு பாபர் இயற்கை சுபரோட வீட்டில் உட்காந்துருந்தாலும் சனிக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிம்மத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவர் பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவரோட வீட்லேயே அவர் ஆட்சி ஆகிருக்கிறாரு. அது கன்னி ராசி. அப்போ டிகிரி வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஃபர் ஆகும். அப்போ இங்கே 5 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்றப்ப அவர் ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ எப்பயுமே மற்ற ராசியை விட புதனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்னது? அந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் 3மே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண்ணியில் அவர், அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட வீட்டில் அவர் 5 டிகிரியில் அங்கே பவராக இருக்கிறாரு. அதனால் இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகத்தில் புதனோட எண்ணங்கள் சிந்தனை செயல்பாடு புதனோட தொழில் தான் அமையும். அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூலதனம். ஏன்னா உங்களுக்கு கன்னி அந்த வீட்டு அதிபதி புதன் அப்படின்னாலே உங்களுக்கு கணக்கு சம்பந்தப்பட்ட அறிவு பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஜாஸ்தி இருக்கும். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா புதன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் புதன் சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னது? மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு நல்ல விதமாக வரும். பயாலஜி அந்தளவுக்கு வராது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்குன்னு சுத்தமாக வராதுலாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அங்கே குரு பார்வை அங்கே இருக்குது. பயாலஜி சுத்தமாக வராது அப்படிலாம் சொல்ல முடியாது. பயாலஜியை விட மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும், ஃபிசிக்ஸ் நல்லா வரும்.
அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குரு பார்வை வந்து இங்கே செவ்வாய்க்கு இருக்குது. அவர் நீச்சம் ஆனாலும் அவர் பங்கம் ஆன மாதிரி கணக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு குரு பகவான் வந்து 9 டிகிரியில் இருக்கிறாரு, செவ்வாய் வந்து 21 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அங்கே எத்தனை டிகிரி வித்தியாசம்? கிட்டத்தட்ட ஒரு 12 டிகிரிக்கு பக்கம் வித்தியாசம் வருது. அப்போ 12 டிகிரி வித்தியாசம் வருது அப்படின்றப்ப உங்களுக்கு பார்வை வந்து நேரடியான பார்வை வந்து செவ்வாய்க்கு குருவோட பார்வை செவ்வாய்க்கு இல்லை. அதனால அங்கே சுபத்துவம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அப்போ அங்கே செவ்வாயோட படிப்பு பயாலஜி அது மேத்தமெட்டிக்ஸை விட பயாலஜி கொஞ்சம் கம்மியாக வரும். அதனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டருக்கு உண்டான அமைப்பு, அதாவது மருத்துவத்துக்கு உண்டான அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு கம்மி. அப்போ புதனோட ஆதிக்கத்தில் தான் இந்த ஜாதகர் இருப்பார். அப்போ புதன் சம்மந்தப்பட்ட படிப்பில் தான் இவர் படிச்சிருப்பார், அதன் சம்மந்தப்பட்ட வேலை தான் செய்வார். அப்போ புதன் சம்மந்தப்பட்டதுன்னா என்னது? உங்களுக்கு கணிதம் சார்ந்த ஐடி சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி அக்கௌண்டன்சி அந்த அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சிஏ சம்மந்தப்பட்டது, ஆடிட்டர் இல்லைங்களா, அந்த மாதிரி இது மொத்தத்தில் கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சாஃப்ட்வேரு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா புதன் சம்மந்தப்பட்ட படிப்பு. அப்போ இது சம்மந்தப்பட்ட படிப்பு தான் படிச்சிருப்பார். அப்போ இங்கே சனியும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உச்சமாக இருக்கிறாரு அப்படின்றப்ப சனியோட இது என்னது? இன்ஜினியரிங். அவர் சுபகிரகத்தோட வீட்டில் தான் இருக்கிறாரு. அப்போ 2ஆம் நிலையாக சனி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே செவ்வாய் வந்து பங்கம் ஆகிட்டாக்க அங்கே 3ஆம் நிலையாக. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மருத்துவத்துக்கெலாம் ட்ரை பண்ணியிருப்பார். அங்கே நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிடச்சிருக்காது, கீழே இறங்கியிருப்பார். அங்கே மேலே போயிருந்தார் அப்படின்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் நல்லா வலுவாக இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த டிகிரி வைஸ் பார்க்குறப்ப இப்போ செவ்வாயும் 9 டிகிரியில் இருக்கிறாரு, இல்லை ஒரு 8 டிகிரி 10 டிகிரி 12 டிகிரி அட்லீஸ்ட் ஒரு 13 டிகிரியாவது இருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஜாதகர் மெடிக்கல் போயிருப்பார். ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்காது. ஏன்னா இங்கே புதன் வந்து செவ்வாயை விட இங்கே வலுவாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் இன்ஜினியரிங்கில் சனி, இன்ஜினியரிங் அப்படின்னாலே சனி, அப்போ அதில் புதன் சம்மந்தப்பட்டது. அப்போ புதன் சம்மந்தப்பட்டது அப்படின்னாவே என்னது? இப்போ நான் சொன்ன பாருங்க அது. அப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வரும். அப்போ எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது அப்படின்னா சூரியன் நல்லா இருக்கணும். அப்போ இங்கே சூரியன் இங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னாலே உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாவே கரண்ட் இல்லாமல் அங்கே எலக்ட்ரானிக்ஸுக்கு வேலையே இல்லை. அப்போ அங்கே சூரியன் ஆட்சியாக இருக்கிறாரு அப்படின்றதுனால சுக்கிரனும் அங்கேருந்து ஒரு குறைந்த அளவு சுபத்துவமாக இருந்தாலும் அங்கே சூரியன் நல்லா இருக்கிறாரு. சூரியனோட ஃப்ரெண்டு புதன். அப்போ அவர் ஆட்சியாக அவர் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ், அப்போ இசிஇ, அப்போ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் தான் இவர் பியூராக படிச்சிருக்காரு. பட் படிச்சிருந்தாலும் அங்கே எலக்ட்ரிக்கல் இல்லாமல் அங்கே எலக்ட்ரானிக்ஸுக்கு வேலையே இல்லை, கரண்ட் இல்லாமல் எந்த இதுவும் இயங்காது. அப்படி இருக்கிறப்ப இங்கே சூரியன் வந்து நல்லா இருக்கிறனால இவர் அது சம்மந்தப்பட்ட படிப்பு இவர் படிச்சிருக்கிறாரு, அது சம்மந்தப்பட்ட வேலை தான் இவர் செய்வார். எண்ணங்கள், சிந்தனை, செயல்பாடு எல்லாம் இதுலேயே தான் வரும் அவருக்கு. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு. அப்போ தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னாவே இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கணக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த கால்குலேஷன் இல்லாமல் அவர் செயல்பட மாட்டார். ஒரு சின்ன செலவு பண்ணாலும் சரி கால்குலேஷன் தான், அந்த கணக்கு போட்டு தான் செலவு பண்ணுவார். அப்போ தனம், குடும்பம், வாக்கு. அப்போ தனம், குடும்பம், அப்போ தனம்ன்ற விஷயத்தில் இவருக்கு பிரச்சனை இருக்காது. பணம் சம்பாதிக்கிறதுல இவருக்கு எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா கால்குலேஷன் தான். அப்போ நல்ல விதமாக அங்கே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் லக்னாதிபதி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஜாதகத்துலேயும் 5-9 உணவு நல்லா இருக்கிறாங்க, 4-10 உணவு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னாலும் லக்னாதிபதி அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். கொஞ்சம் கெட்டிருந்தால் கூட சுபத்துவமாக இருக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. சந்திரன் அங்கே இருள் சந்திரனாக இருந்தாலும் சூரியன் வந்து அவர் ஆட்சி. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஃப்ரெண்டு தான் இவர் புதன். அப்படி இருக்கிறப்ப இங்கே 2ஆம் வீட்டில் தனம், குடும்பம், வாக்கு. அப்போ குடும்பம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இவர் பொறுப்பாக வந்து எல்லா வேலையும் பார்ப்பார். குடும்பத்தில் எல்லா வேலையும் பொறுப்பாக பார்ப்பார். ஏன்னா புதன் இல்லைங்களா, அப்போ எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா பொறுப்பாக தான் இருக்கும். எல்லாமே கால்குலேட்டிவாக தான் இருக்கும். பேச்சும் பார்த்தீங்கன்னாக்கா
அறிவுபூர்வமாக இருக்கும். ஏன்னா வாக்கு இல்லைங்களா, தனம் குடும்பம் வாக்கு. அப்போ குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருப்பார். எல்லாத்துட்டையும் பிள்ளைங்க மனைவி இவங்கள்ட்டலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இவர் யார் யாரெல்லாம் சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்கள்ட்டலாம் ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பார். ரொம்ப விலகி போக மாட்டார். ஒரு 60% பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருப்பார். ஏன்னா உங்களுக்கு லக்னம் வந்து முழுக்க முழுக்க சுபத்துவம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்ப அங்கே வந்து பர்சன்டேஜ் வரப்போ அங்கே ரொம்ப க்ளோஸாக வர மாட்டார், கொஞ்சம் விலகி இருப்பார், ரொம்ப விலகி இருக்க மாட்டார். அப்படி இருக்கிறப்ப தனம் குடும்பம் வாக்கு, அப்போ இது மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நல்ல விதமாக இருக்கும். அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் மூளை தான் மூலதனம். அந்த மூளையை வச்சு தான் இவர் பணம் சம்பாதிப்பார். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு புதன் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள், சிந்தனை, செயல்பாடு, படிப்பு, தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எதையும். அப்போ இந்த ஜாதகர் வந்து என்ன மாதிரி வேலை செய்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஐடி சம்மந்தப்பட்டதில் வேலை செய்வார். 3ஆம் வீடு. அப்போ 3ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னதுங்க, அந்த வீட்டில் சனி பகவான் உச்சமாக இருக்கிறார். அப்போ 3ஆம் வீட்டோட அதிபதி யார், சுக்கிரன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திலே உட்காந்துருக்கு. அப்போ லக்னம்ன்றது என்னது, இந்த ஜாதகர் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயமும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடத்துல சனி பகவான் அங்கே உச்சமாக இருக்கிறாரு. அப்போ 3ஆம் இடம்ன்றது என்னது, தைரிய வீரிய சகோதர ஸ்தானம். அங்கே புகழும் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா தொடர்புக்கு உண்டான ஸ்தானமும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3ஆம் இடம். நண்பர்களும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பர்சன்டேஜ் அங்கே வருவாங்க. அப்படி இருக்கிறப்ப அங்கே சனி பகவான் வந்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்படின்றப்ப இந்த ஜாதகருக்கு 50-50 தான். தைரியம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பயமும் இருக்கும். அப்போ எந்த முடிவுமே பார்த்தீங்கன்னாக்கா இவர் தன்னிச்சையாக எடுக்க மாட்டார், முடிவு எடுத்துருவார். இருந்தாலும் சஜஷன் வந்து ஒரு இடத்துல வந்து கேட்டுட்டு தான் ஒரு முடிவு எடுப்பார். இவரே வந்து தன்னிச்சையாக முடிவு எடுத்துருவார். பட் இருந்தாலும் வந்து அடுத்தவங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். கேட்டுட்டு தான் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அதை வந்து புரிஞ்சுங்க. அடுத்தது இந்த இடத்துல சகோதர ஸ்தானம் இல்லைங்களா, இளைய சகோதரன். அப்போ இளைய சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இங்கே நெகட்டிவ் வரும். பட் அது சுக்கிரனோட வீடு அப்படின்றனால நல்லா க்ளோஸாக தான் இருப்பாங்க. ஆனாலும் இந்த ஜாதகர் வந்து இளைய சகோதரன்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுவார். ஆனால் இளைய சகோதரனை விட்டு கொடுக்க மாட்டார், அவர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். இந்த ஜாதகர் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் ஓவராக வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் சிம்மம். அப்போ சிம்மம் வந்து ரொம்ப வந்து பெண்ட் ஆக மாட்டாங்க. ரெண்டாவது வந்து அவர் ஆட்சியாக இருக்கிறார், லக்னாதிபதி அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரோட இளைய சகோதரன் அங்கே நெகட்டிவான விஷயம். இந்த ஜாதகருக்கும் இளைய சகோதரனுக்கும் ஆகாது அந்த அளவுக்கு அப்படி. ஆனாலும் அது வந்து சுக்கிரனோட வீடு, அந்த சுக்கிரன் வந்து அங்கே லக்னத்தில் இருக்கிறாரு அப்படின்றப்ப ஆகும், ஆனால் ஆகாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40% ஆகாது, 60% ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அந்த 3ஆம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னாக்கா உங்களுக்கு அது மற்ற ஸ்தானத்தை விட சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சேஃபான இடம் தான். அந்த இடத்துல உங்களுக்கு 3ஆம் இடம் சேஃபான இடம் அப்படின்றனால இந்த ஜாதகருக்கு தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. அடுத்தவங்களை சார்ந்தே இருப்பார். இவர் தன்னிச்சையாக வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஒரு 60% இவர் தன்னிச்சையாக முடிவு எடுத்தாலும் ஒரு 40% பார்த்தீங்கன்னாக்கா வெளியே ஒரு 2 மணி இடத்துல ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் அவர் வந்து எந்த விஷயத்தையும் செயல்படுத்துவார். அப்போ சனி பகவானுக்கு அந்த இடத்துல இருக்கிறது ஒரு சேஃபான இடம் தான். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சும்மா லைட்டாக அவுட்லைன் மட்டும் சொல்லிட்டு வரேங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம்ன்றது என்னது, உங்களுக்கு அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அந்த இடத்துல வீடு, வாகனம், வண்டி, மேற்படிப்பு, உயர்கல்வி, சுகஸ்தானம், இன்வெஸ்ட்மெண்ட்டு, சொத்து வாங்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம், இந்த 4ஆம் இடம். இன்னும் நிறையா இருக்குது. அப்போ இந்த இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்காரு. அந்த வீட்டு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து நீச்சமாகி ஒரு குறைந்த அளவு பங்கமாயிருக்காரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு பகவான் அங்கே 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் எந்த வீட்டுக்கு உடையவர், அவர் 5ஆம் வீட்டுக்கு உடையவர், 5, 8க்கு உடையவர். அப்போ 5, 8க்கு உடையவர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்படின்னா அவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா கேது உட்காந்துருக்கிறார். அப்போ கேது உட்காந்துருக்கிறார் அப்படின்னாவே உங்களுக்கு ஆரம்ப கல்வி நல்லா சூப்பராக போயிருக்கும். ஏன்னா 2ஆம் இடம், ஆரம்ப கல்வி சூப்பராக போயிருக்கும். இங்கே உயர்கல்வி, நல்ல ஞானம். ஏன்னா குருவும் பார்த்தீங்கன்னாக்கா தெளிந்த ஞானம்.
அப்போ அங்கே கூட கேது உட்காந்துருக்காரு. ஆனால் கேது உட்காந்துருந்தாலும் கேது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 27 டிகிரியில் உட்காந்துருக்காரு. குரு வந்து 9 டிகிரியில் உட்காந்துருக்காரு. அப்போ இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நிறைய டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசம் இருக்குது. 18 டிகிரி வித்தியாசம் இருக்குது. 18 டிகிரி அங்கே வித்தியாசம் இருக்குது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா கேதுக்கும் குருவுக்கும் வந்து ரொம்ப க்ளோஸ் இல்லை, ரொம்ப க்ளோஸாக இல்லை. 6 டிகிரிக்குள்ளே இருந்தால் தான் க்ளோஸ். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே விலகி இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் கேது வந்து ஒரு ஞானக்காரகன். அப்போ படிப்புக்கு உண்டான இடத்துல இருக்கிறாரு. அங்கே இந்த இடத்துல குருவும் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கேது வந்து சுபத்துவம் ஆகிறாரு. அப்போ அந்த இடத்துல இந்த ஜாதகருக்கு கேல யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பு நம்ம சொன்னாலும், இந்த கேல யோகம் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த கேல யோகம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் அங்கே வேலை செய்யாது. ஏன்னா டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா விலகி இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னாவே அங்கே கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும். என்னக்கா அங்கே கேது இருக்கிறாரு. அப்போ கேது இருக்கிறாருன்றப்ப அங்கே நெகட்டிவ் இருக்கும். அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னது, இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா அப்பானால பெரிய யூஸ் கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தில் அமாவாசைக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாங்க. அந்த சுக்கிரனால கொஞ்சம் சுபத்துவம் ஆகிற லைட்டாக சுபத்துவம் ஆகிறதுனால நல்லா இருப்பாங்க அவங்க. ஆனால் அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து அம்மா அப்பா கூட இருந்து எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா பிறந்த இடத்துல இருக்க மாட்டார். ஏன்னா 8ஆம் இடம், 8ஆம் இடத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ படிக்கிறதுக்காக இவர் வந்து வெளியே போனவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பூர்வீகத்துக்கே இவர் போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ இங்கே 4ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவானும் குரு பகவான் உட்காந்துருக்காருன்னா உயர்கல்வி நல்ல விதமாக அவருக்கு போயிருக்கும். கல்வி சம்மந்தப்பட்டது நல்ல விதமாக போயிருக்கும். அந்த இடத்துல வீடு வாகனம் வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இவர் வாங்கியிருப்பார். என்ன காரணம்னாக்கா அந்த இடம் 4ஆம் இடம், வீடு வாகனம் வண்டிக்கு உண்டான இடம், சுகஸ்தானம். அடுத்தது உயர்கல்வி, தன் சுகம், இன்வெஸ்ட்மெண்ட்டு, சொத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நல்ல விதமாக இவர் வாங்கியிருப்பார். ஆனாலும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா அங்கே கேது இருக்கிறாரு. அப்போ கேது இருக்கிறாருன்றப்ப அங்கே கேது பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறார் அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து கேது சுருங்கக்கூடிய கிரகம். அப்போ 2 ஞானக்காரகங்க உட்காந்து. அப்போ இவர் தெளிந்த ஞானம், அவர் பியூர் ஞானக்காரன். அப்போ ஞானக்காரகன் அப்படின்றப்ப உங்களுக்கு நல்லா சிந்திச்சு நல்ல ஒரு முடிவெடுத்து ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு இவர் சொத்து வாங்கியிருப்பார், வீடு கட்டியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வீடு வாங்கியிருப்பார், 1க்கு மேற்பட்ட வீடு கூட வாங்கியிருப்பார், கார் வாங்கியிருப்பார், 1க்கு மேற்பட்ட கார் வாங்கியிருப்பார். இந்த மாதிரி இந்த வண்டி வாகனம், இந்த சின்ன சின்ன வண்டிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு நல்ல விதமாகவே இருக்கும். ஏன்னா இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய். அப்போ செவ்வாய் வந்து 4ஆம் இடத்தோட அதிபதி அப்படின்னாவே உங்களுக்கு நிலம் சம்மந்தப்பட்ட, அப்போ பிளாட்டு சம்மந்தப்பட்ட, அப்போ பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கியிருப்பார். எனக்கு அவர் நீச்சம் ஆயிருந்தாலும் குருவனால ஒரு குறைந்த அளவு பங்கமாகறாரு, சுபத்துவமாகறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு குறைந்த அளவு அவர் நிலம் சம்மந்தப்பட்டது வாங்கியிருப்பார். அதே போல் வீடும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் இல்லை அப்படின்னாலும் வீடு வந்து வாங்கியிருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வேறு என்ன சொல்லலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணியிருப்பார். ஏன்னா குரு வேறு அங்கே இருக்கிறார் இல்லைங்களா. அப்போ பணம் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது. ஏன்னா அவங்க வந்து 8ஆம் வீட்டு அதிபதி இல்லைங்களா. இப்போ 8ஆம் வீட்டு அதிபதி அப்படின்றப்ப உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னாவே அது மறைவு ஸ்தானம். அப்போ இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமாக இருக்கும், யாருக்கும் தெரியாது. அது எது உழைக்காமல் வரும் பணம், அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போ உழைக்காமல் வரும் பணம் அப்படின்னாவே என்னது, இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, திடீர் அதாவது மறைமுகமான இன்கம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு வரும். அது சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவர் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே போல் தன் சுகத்தை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். நம்ம உடம்பை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். இந்த ஜாதகரோட உடம்பை பற்றி ரொம்ப கேர்ஃபுல். அப்போ தன் சுகத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பார். அந்த வீட்டில் குரு இருக்கிறாரு, அதனால். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீடு. இந்த இடத்துல 2ஆம் வீட்டை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே 4ஆம் வீட்டில் சொத்து வாங்கினார், ரொம்ப எல்லாத்துலேயும் வந்து கேட்டு வாங்கியிருப்பார் இல்லைங்களா. அதுக்கு நல்ல மூளையை யூஸ் பண்ணியிருப்பார். அது காரணம் என்னன்னா பாருங்க, கேது குரு புதன்
அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இருக்கிறனால உங்களுக்கு இவர் தெளிந்த ஞானம், எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் எடுப்பார், தப்பான முடிவுலாம் எடுக்க மாட்டார். அதே போல் இங்கே 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பார்வை இருக்குது. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். செவ்வாய் பார்வை இங்கே இருக்குது. அப்போ செவ்வாய் பார்வை இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு என்னது, செவ்வாயோட பார்வையும் சுபத்துவமான பார்வை தான். ஆனால் வந்து ஒரு குறைந்த அளவு சுபத்துவம் தான் அந்த டிகிரி வைஸ் பார்க்குறப்ப. அப்போ செவ்வாயோட பார்வையும் சுபத்துவமான பார்வை, சனியோட பார்வையும் பார்த்தீங்கன்னா சுபத்துவமான பார்வை தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் பார்வை இங்கே, சனியோட பார்வை இங்கே 5ஆம் பார்வையாக இங்கே இருக்குது. அப்போ உங்களுக்கு இங்கே 5ஆம் பார்வையாக இங்கே இருக்குது. 5ஆம் வீட்டை சனி பகவான் இங்கே பார்க்குறாரு அப்படின்றப்ப அந்த 5ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னங்க, குழந்தை, அதிர்ஷ்டம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லைங்களா அது. அப்போ காதல் சம்பந்தப்பட்டது. அடுத்தது தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அது ஒரு மந்திர ஸ்தானம். அப்போ அந்த மந்திர ஸ்தானம் அப்படின்றனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சனி பார்வை அங்கே இருக்குது. அங்கே கொஞ்சம் கெடும். மெயினாக என்னது, அதிர்ஷ்டங்கள் கெடும். இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 5ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப இப்போ நான் சொன்ன பாருங்க, 4ஆம் வீட்டில் என்னென்ன சொன்னால் அதெல்லாம் நல்ல விதமாக அங்கே நடக்கும். எல்லாம் ஒரு ரொம்ப பெரிய லெவலில் நடக்காது, ஒரு சின்ன லெவலில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு போய் கேது கூட உட்காந்துருக்காரு. 5ஆம் வீட்டு அதிபதி குரு போய் கேது கூட உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த குழந்தை சம்பந்தம் கேது கூட உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்னதுங்க, இதே ராகு கூட இருந்திருந்தாக்க குழந்தைக்கு தடை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலும் செவ்வாயோட வீடு அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கிறாரு. ஓகே, நம்ம அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகத்தை மட்டும் நம்ம பேசுவோம். அப்போ இங்கே கேது கூட உட்காந்து, இதே ராகு கூட உட்காந்தாக்கா அங்கே குழந்தைக்கு தடை அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கு. இங்கே கேது கூட உட்காந்துருக்கிறதுனால, டிகிரி வைஸ் விலகி இருக்கிறனால இந்த ஜாதகருக்கு குழந்தை பிறக்கும். சனி பார்வை இருக்குது. சனியோட பார்வையும் சுபத்துவமான பார்வை தான். ஏன்னா சுக்கிரன் வீட்டிலேருந்து அவர் பார்க்குறாரு. அப்படி இருக்க சுபத்துவமான பார்வை. அப்படி இருக்கிறப்ப சனி பார்வை கெடுத்தாலும் அங்கே தாமதத்தான் படுவார ஒழிய குழந்தைக்கு தடை அப்படின்ற மாதிரி அங்கே இருக்காது. அப்போ தாமதமாக குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை சம்மந்தப்பட்டது, அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது, அங்கே காதல் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கொஞ்சம் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் 6ஆம் இடம், லக்னத்துக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை யார் பார்க்குறா, அவர் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. அப்போ 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. அதே போல் அது யாரோட வீடு, சனி பகவான வீடு. அப்போ சனி செவ்வாயோட சம்பந்தம் இங்கே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப செவ்வாயோட பார்வை இங்கே சுபத்துவ பார்வையாக இருந்தாலும் செவ்வாயோட பார்வை சனி வீட்டை பார்க்குறப்ப அந்த வீடு 6ஆம் வீடு. அப்போ 6ஆம் வீடுன்றது என்னது, உங்களுக்கு கடன், நோய், இது அந்த வீட்டு அதிபதி அங்கே உச்சமாயிருக்கிறாரு. அப்போ 6ஆம் வீட்டோட பாவகிரகங்கள் வந்து சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல கடன், நோய், எதிரி, இது போன்ற அமைப்புலாம் பெருசாக அங்கே இருக்காது இந்த ஜாதகருக்கு. இந்த வீட்டு அதிபதி போய் இங்கேவே சுபகிரகத்தோட வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா இவருக்கு கடன் சம்மந்தப்பட்டது இருந்தாலும் பெரிய அளவில் இருக்காது, சும்மா லைட்டாக இருந்தாலும் அது சுப கடனாக தான் இருக்கும். அந்த வீடு வாங்குற விஷயத்தில், கார் வாங்குற விஷயத்தில் ஏதாவது சின்ன சின்ன லோன் போட்டிருப்பார் ஒழிய பெரிய லெவலில் வந்து தாங்க முடியாத கடன் அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகருக்கு இருக்காது. ஏன்னா 6ஆம் இடத்தோட பாவகர்கள் 2 பேரும் சம்மந்தப்படுறாங்க. இது சனியோட வீடு, 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அது ஒரு சிறு மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது சுக்கிரனோட வீடு. அந்த சுக்கிரன் லக்னத்தில் உட்காந்துருக்காரு. அவர் பகை வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. இதெல்லாம் டோட்டலாக கால்குலேட் பண்ணி புரிஞ்சுங்க. அடுத்தது 6ஆம் வீடு, அங்கே கடன், நோய், எதிரி, வம்பு, பழக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பெரிய லெவலில் அங்கே பாதிப்பு இருக்காது. அடுத்தது 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டையும் செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. 7ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. இங்கே சூரியன் பார்க்குறாரு, சந்திரன் பார்க்குறாரு, சுக்கிரனும் பார்க்குறாரு. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 4 கிரகம் இங்கே பார்க்குறாங்க. அப்போ 7ஆம் வீடு அப்படின்றப்ப செவ்வாய் பார்க்குறாரு அப்படின்னாவே இங்கே செவ்வாய் சுபத்துவமான பார்வையாக இருந்தாலும் ரொம்ப சுபத்துவம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு குருவோட பார்வை வந்து டைரெக்டாலாம் செவ்வாய்க்கு இல்லை. அவரோட பார்வை இங்கே இருக்குது அப்படின்னாவே அங்கே ஒரு 30%, 35% பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இருக்கும். பேலன்ஸ் இருக்க 65% பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வீட்டை சனியோட வீட்டை செவ்வாய் பார்க்குறாரு. அந்த சனி என்ன ஆகிட்டார், அவர் உச்சமாயிட்டார். அப்போ இது கலத்திர ஸ்தானம்.
அப்போ அந்த களத்திர ஸ்தானம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? வாழ்க்கை துணையோட ஸ்தானம். இந்த ஜாதகர் ஆணோட ஜாதகம். அப்போ இது வாழ்க்கை துணை அப்படின்னாவே இந்த ஜாதகரோட மனைவியோட இடம். அப்போ இந்த மனைவி அப்படின்னாவே உங்களுக்கு செவ்வாய் பார்வை இருக்குது அப்படின்னாவே அங்கே ஏமாற்றங்கள், தாமதம், தடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. அதே போல் இங்கே சுக்கிரனும் பார்க்குறாரு, ஒரு டிகிரியில் அவர் பார்க்குறாரு, சந்திரனும் பார்க்குறாரு, சூரியனும் பார்க்குறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்து 7ஆம் இடத்தோட செவ்வாயோ சனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பார்த்தாக்க முக்கியமாக சனி பகவானோட வீடு அது செவ்வாய் பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு அப்படின்னாவே சீக்கிரமாக திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஸ்டார்டிங்லேயே. அதை வந்து நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பண்ணணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சுக்கிரன் பார்வை இருக்கிறனால இந்த ஜாதகருக்கு சீக்கிரமாகவே திருமணம் ஆகிருக்கும். இந்த ஜாதகருக்கு கரெக்டாக காலகாலத்தில் திருமணம் நடந்திருக்கும். அப்போ ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா அங்கே சுபத்துவமும் இருக்குது, பாவத்துவமும் இருக்குது, எல்லாமே கலந்துருக்கு. அப்போ இந்த ஜாதகருக்கு காலகாலத்தில் கரெக்டாக திருமணம் நடந்திருக்கும். அந்த இடத்துல நண்பர்கள், பங்குதாரர்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள் அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பாவத்துவம் இங்கே அதிகமாக இருக்குது, ஆனால் சுபத்துவம் கம்மியாக இருக்குது. ஏன்னா 3 கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா பாவ கிரகங்கள் இங்கே பார்க்குறாங்க. யார் யார்? செவ்வாய் பார்க்குறாரு, சூரியன் பார்க்குறாரு, சந்திரன் பார்க்குறாரு. சந்திரன் இருள் சந்திரன் தான், பட் இருந்தாலும் சுக்கிரனால கொஞ்சம் லைட்டாக அப்படி இருக்கிறப்ப இங்கே இருள் சந்திரன் அமாவாசைக்கு நிகரான சந்திரன் அப்படின்னாலே அவர் சனிக்கு நிகரானவர் சந்திரன். அப்போ அவரும் பார்த்தீங்கன்னா பாவகர் இருள் தன்மையோட பார்க்குறாரு. அந்த சுக்கிரன் ஏதோ ஒரு சுபத்துவம் வந்து ஒரு குறைந்த அளவு ஒளியை வாங்கி அவர் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறப்ப இங்கே சுபத்துவம் வந்து கம்மி தான், பாவத்துவம் இங்கே அதிகம். அப்படி இருக்கிறப்ப இந்த வாழ்க்கை துணை, இந்த வீட்டு அதிபதி அவர் பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டில் உச்சமாயிருந்தாலும் அது ஒரு சிறு மறைவு ஸ்தானம். அப்போ சனி அப்படின்னாலே என்னது? உங்களுக்கு சிறு மறைவு ஸ்தானம் அப்படின்னாலே உங்களுக்கு 25% தான் உங்களுக்கு மறைவு, 75% அங்கே மறைவு கிடையாது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த ஜாதகரோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40-45% பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இருப்பாங்க. ஒரு 50% பார்த்தீங்கன்னாக்கா மொத்தத்தில் 50-50ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50-50 அப்படி தான் சொல்ல முடியும். கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாகுவாங்க, திடீர்னு அப்படியே ஸ்லக்கிஷ் ஆகிடுவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளைண்டாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. மொத்தத்தில் ஒரு ஸ்டேபிளாக அவங்க மைண்ட் இருக்காது. ஸ்டேபிளாக அவங்க மைண்ட் இருக்காது. அவங்க சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படின்றனால அங்கே இருள் சந்திரன் ஆகிட்டனால அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசமான ஒரு மனோநிலையில் இந்த ஜாதகரோட மனைவி இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம் இல்லைங்களா அது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக சுபத்துவம் பாவத்துவம் எல்லாமே இருக்கிறதுனால இந்த ஜாதகரோட மனைவிக்கு டோட்டலாகவே அங்கே எல்லாம் கலப்பு பலனாக தான் இருக்கும். இது புரிஞ்சுங்க. அடுத்தது அந்த இடத்துல நண்பர்கள், பங்குதாரர்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள். அப்போ நண்பர்கள் அப்படின்றப்ப உங்களுக்கு யார்? ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்த ஜாதகருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய அளவு இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சனியோட வீடு அவர் உச்சமாயிட்டார், செவ்வாய் பார்வை வர இருக்குது. அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க பெரிய அளவு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் அங்கே நெகட்டிவ் இருக்குது. சமூகம் சார்ந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இது நெகட்டிவ் இருக்குது. என்ன காரணம்னா இப்போ சமூகம் சார்ந்த விஷயத்தில் இவர் போய் நம்ம யாருக்காவது வந்து சமூக சேவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபுல்லாக டெப்த்தில் போய் இறங்கி பண்ண முடியாது. ஏன்னா செவ்வாய் பார்வையும் அங்கே இருக்குது. சமூக சேவைக்கு சனி பகவான் நல்லா இருக்கணும், ஆனால் அதை போய் இவருக்கு சமூக சேவை பண்ணணும்னு இவருக்கு எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆனால் அது செவ்வாய் பகவான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அது கெடும். அதனால் டெப்த்தில் போய் அவர் வந்து ஃபீல்டில் இறங்கி சமூக சேவை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சமூகம் சார்ந்த விஷயத்தில் இப்போ வந்து அரசு சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை வெளியே போய் ஒருத்தருக்கு போய் ஒரு சர்வீஸ் பண்ணுறாரு, இல்லை ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் இது நினச்சி நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னாவே
ஃபீல்டுக்கு இறங்குறாரு அப்படின்னாவே அங்கே நிறையா தடங்கல்கள் வரும். அதனால் இந்த செவ்வாய் சனி தொடர்பு வந்துருச்சுனாவே அங்கே நெகட்டிவ் தான். அப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி தொடர்பு, ஆனால் இங்கே சுக்கிரன் பார்க்குறதுனால ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது 50-50 எல்லாம் கலப்பு பலனாக தான் இருக்கும். அடுத்தது 7ஆம் இடம் சொல்லினாக்கா உங்களுக்கு நண்பர்கள், பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்டது, சமூகம் சார்ந்த விஷயத்தில் இங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப இல்லை, 50-50. அடுத்தது 8ஆம் வீட்டு அதிபதி அவர் 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 8ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே என்ன அர்த்தங்க? 4ஆம் வீடுனாவே உயர்கல்விக்கு சம்மந்தப்பட்டது. அப்போ உயர்கல்வி படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வெளியே போயிருப்பார். மொத்தத்தில் படிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா இவர் வெளியே போயிருப்பார், உள்ளே இங்கே இருக்க மாட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 8ஆம் இடம் குரு பகவான் சுபகிரகம். 8-12 சுபத்துவம் அப்படின்னாலே அவங்க பிறந்த ஊரில் இருக்க மாட்டாங்க. பிறந்த ஊரை விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. படிக்கிறதுக்காக இருக்கட்டும், வேலை செய்கிறதா இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எதுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா வெளியே தான் இருப்பாங்க. பூர்வீகத்துக்கு வர முடியாது. பூர்வீகத்துக்கு உண்டான இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் எது? 5. அப்போ 5 பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதிபதி குரு பகவான் 4ஆம் வீட்டில் கேதுவோட உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி செவ்வாய், அவரும் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டில் மறையிறாரு. அவர் என்னதான் சுபத்துவமாக இருந்தாலும் 12ஆம் வீட்டில் மறையிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி 4. அதே மாதிரி சொத்து விஷயம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைமுகமான இதெல்லாம் அவருக்கு இருக்கும். வெளியே வந்து அவருக்கு சொத்து இருக்கிற விஷயம், மற்ற விஷயங்கள், அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது, அந்த விஷயம்லாம் பெருசாக தெரியாது. ஆனாலும் திடீர் லாபம், திடீர் பணவரவு, எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் லாட்ரி யோகம், திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு இன்கம், திடீர்னு இது வர்றது, ஒரு திடீர்னு லாபம் வர்றது, திடீர் லாபங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8ஆம் வீட்டோட நல்ல விஷயங்கள். அப்போ கெட்ட விஷயங்கள் அப்படின்னாவே உங்களுக்கு கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது. நெகட்டிவான விஷயங்கள் அதெல்லாம் பெரிய அளவுக்கு அங்கே இருக்காது. இவருக்கு அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு நடக்கிற விஷயங்கள் நல்ல விதமாக இருக்கும். நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னாவே இது 8ஆம் வீடு வந்து குருவோட வீடு. அப்போ குருவோட வீடு, அந்த குரு எங்கே உட்காந்துருக்காரு? அவர் 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த 4ஆம் வீட்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மறைமுகமாக இருக்கும். அப்போ மறைவான ஒரு விஷயங்கள் அங்கே இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானத்தை யாராவது சுபகிரகங்கள், பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா பாருங்கள். இங்கே 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அதை நான் சொல்லலை பாருங்கள். 8ஆம் இடத்தை குரு பகவான் அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடம் சுபத்துவம் அப்படின்னாலே உங்களுக்கு ஆயுளை பற்றிய பயம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் ஆயுள் வந்து நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து 8ஆம் இடம் சுபத்துவம் அப்படின்னாவே உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்பயுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை வராது. ஏன்னா ஆயுள் காரகன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து அங்கே உச்சமாக இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 3ஆம் வீடுன்றது என்னது? அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது 8க்கு 8ஆன 3ஆம் அதிபதி அவர் தான் சுக்கிரன். அடுத்தது காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய். அவர் நீச்சம் ஆயிருந்தாலும் அவர் ஒரு குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கிறாரு. லக்னாதிபதி அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ரிஸ்க்கு வந்து கம்மி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குரு பார்வை இங்கே இருக்குது. குரு பார்வை பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது இங்கே இருக்குது. அடுத்து குரு பார்வை இங்கே இருக்குது. சரி, இப்போ இந்த இடத்துல 9ஆம் வீடு சனி பகவான் பார்க்குறாரு. சனி பகவான் வந்து பார்க்குறது வந்து சுபத்துவமாக தான் பார்க்குறாரு, பாபத்துவமாக இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் செவ்வாய், அவர் இந்த வீட்டு அதிபதி இங்கே மறைகிறாரு. மறைந்தாலும் சுபத்துவமாக இருக்குது, குறைந்த அளவு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்த சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்னா அவர் சுபத்துவமாக பார்க்குறனால அப்போ அந்த 9ஆம் இடம்ன்றது என்னது? பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானம் அப்படின்னாலே உங்களுக்கு என்னது? அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா
பூர்வீகம் சம்மந்தப்பட்டது இருக்குது. பூர்வீகத்தை அனுபவிக்க முடியுமா இல்லையா அப்படின்றது இருக்குது. அப்போ பூர்வீகத்துக்கு உண்டான அனுபவிக்கிறதுக்கு உண்டானதுன்றப்ப இங்கே சனி பார்க்குறாரு, அது செவ்வாயோட வீடு, அவர் நீச்சமாயிருக்கிறாரு, ஒரு குறைந்த அளவு சுபத்துவத்தில் இருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் வந்து போவார் வருவார், ஆனால் பூர்வீகத்திலேயே போய் அவர் வந்து அங்கேயே செட்டில் ஆவார் அப்படின்ற மாதிரி. பூர்வீகத்தை போய் இவர் அனுபவிக்க முடியுமா அப்படின்னாக்கா அதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது அந்த இடத்துல பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்குமா அப்படின்னா, இங்கே சனி பார்வை செவ்வாவோட வீடு இது, அவர் நீச்சமாக இருக்கிறாரு. அப்போ பெரிய மனுஷங்களோட ஆதரவுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு டக்குன்னு கிடைக்காது, கொஞ்சம் டிலே ஆகி தான் கிடைக்கும். அப்படியே கிடைச்சாலும் ஒரு 60% கிடைக்கும். 10% வந்து 100% வந்து கிடைக்காது. பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்காது. எப்பவுமே சனி செவ்வாய் சம்பந்தம் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே வந்து சுபத்துவம் தான் விதிவிலக்கு ஒழிய, அங்கே சுபத்துவம் இல்லை அப்படின்னாக்கா அங்கே பிரச்சனை தான். இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவான் இங்கே பார்க்குறது வந்து சிவாவோட வீடு, ஆனால் சுபத்துவம் தான். அதனால் பூர்வீகத்துக்கு போவார், ஆனால் அங்கேயே வந்து அவர் செட்டில் ஆவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் தான் அவர் செட்டில் ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது இங்கே, இந்த ஆன்மீக சுற்றுலா, இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இங்கே 5ஆம் வீட்லேயும் ஆன்மீக சம்மந்தப்பட்டது வரும். அப்போ இங்கே ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னாக்கா இவருக்கு ஆன்மீகத்துக்கு மேலே இவருக்கு நம்பிக்கை உண்டு, இவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் உண்டு. என்ன காரணம், அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கேதும் குரு இங்கே ஒன்றா இருக்கிறாங்க. டிகிரி வைஸ் விலகி இருந்தாலும் ஆன்மீகத்தில் இவர் இருப்பார், ரொம்ப டெப்த்துக்கு போக மாட்டார், ஆனால் ஆன்மீகத்தில் இருப்பார். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9ஆம் வீடு, ஆன்மீக சுற்றுலா, கோயிலுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, இதெல்லாம் இந்த ஜாதகருக்கு இருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது 10ஆம் வீடு. 10ஆம் வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ ராகு பகவான் அங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த இடத்த யார் பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு. பட் ராகு வந்து 27 டிகிரியில் உட்காந்துருக்காரு, குரு பகவான் 9 டிகிரியில் உட்காந்துருக்காரு. அப்போ குருவோட பார்வை வந்து ராகுக்கு பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் ராகு இருக்கிற வீடு சுக்கிரனோட வீடு. அப்போ அந்த சுக்கிரன் லக்னத்திலே உட்காந்துருக்காரு, பகை வீடு தான், சுக்கிரனை பார்த்தா பகை வீடு தான், ஓகே. பட் இருந்தாலும் பொதுவாக சொல்லப்போனால் ராகு எங்கெங்கெல்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இதில் வந்து ராகு இருந்தால் பொதுவாக நல்லது. அதே மாதிரி கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்னி, விருச்சகம், கும்பம், இதில் இருந்தால் பொதுவாக நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு இது விதி இருக்கு இல்லைங்களா, அந்த விதிப்படி பார்த்தீங்கன்னாக்கா ராகு கரெக்டாக அவர் ரிஷபத்தில் உட்காந்துருக்கிறாரு, கேது வந்து விருச்சிகத்தில் உட்காந்துருக்கிறாரு, ஓகே. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு குரு பார்வை குறைந்த அளவு அங்கே இருந்தாலும் அது சுக்கிரனோட வீடு. அப்போ ராகு சுபத்துவமாக இருக்கிறாரு, ராகு சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது ஜீவனஸ்தானம் அப்படின்றதுனால இந்த ஜாதகருக்கு இப்போ நடப்பு தசாபக்தி ராகு தசை, சனி புக்தி. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா வெளியே போய் ஒரு இடமாற்றம், தொழிலுக்காக வேலைக்காக இடமாற்றம் வந்திருக்கும். எப்போ வந்திருக்கும், இந்த ராகு தசை எப்போ ஆரம்பிச்சிச்சோ அப்போவே பார்த்தீங்கன்னாக்கா வெளியே கிளம்பியிருப்பார், வேலை விஷயத்துக்காக வெளியே கிளம்பினவர், இடமாற்றம் வந்திருக்கும். வெளியே அந்த ஊரை விட்டு வெளியே போய் வேலை செஞ்சுருப்பார், வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ராகுன்னாவே இடமாற்றம். அவர் 10ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கிறாரு, அதை குரு பார்க்குறாரு. குரு யார், 8ஆம் அதிபதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் அதிபதியும் அவர் தான், 8ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ அவர் பார்த்தீங்கன்னாக்கா பிறந்த ஊரில் இருக்க மாட்டார். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ராகு குரு, இப்போ சனி இல்லைங்களா, ராகு குரு, அப்போவே ஒரு இடமாற்றம் வந்திருக்கும், ஒரு சின்ன இடமாற்றம் வந்திருக்கும், பெரிய இடமாற்றம் தான், ஒரு சின்ன இடமாற்றம் வந்திருக்கும். இப்போ ராகு சனி, அப்போ சனி எங்கே உட்காந்துருக்காரு, அவர் எந்த வீட்டு அதிபதி பாருங்க, 6ஆம் வீட்டு அதிபதி. அப்போ 6ஆம் வீட்டுன்றது வேலை சம்மந்தப்பட்டது. அங்கே கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இருந்தாலும் இந்த இடம் வேலைக்கு உண்டான இடம் இருக்கு இல்லைங்களா. அப்போ வேலைக்கு உண்டான ஒரு மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகு சனி, அப்போ அது தொழில் ஸ்தானம், அப்போ ஒரு இடமாற்றம் இருக்குது. அந்த ராகு சுபத்துவமாக இருக்கிறனால இந்த ஜாதகர் ராகு தசைக்கு முன்னாடி செவ்வாய் தசை, அந்த செவ்வாய் தசையில்
கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பார். ஏன்னா அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மறையிறாரு. அவர் எந்த வீட்டுக்கு உடையவர்? அவர் 4, 9க்கு உடையவர். அப்போ இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டக்குன்னு கிடச்சிருக்காது, எல்லாம் கொஞ்சம் தடைப்படும். என்னன்னா உங்கள் சனி பார்வை இங்கே இருக்குது, அது செவ்வாயோட வீடு, அவர் பாக்கியாதிபதி. இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் செவ்வாய் தசையில் ஒரு டக்குன்னு ஹை லெவலில் போயிருக்க முடியாது. ஆனால் ராகு தசை ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து டக்குன்னு வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷன். ஏன்னா இவர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சாஃப்ட்வேரில் தான் இருக்கார் இல்லைங்களா. அப்போ டக்குன்னு ஒரு நல்ல ஒரு கம்பெனி மாறி இருப்பார். ராகுன்றது இடமாற்றம் எதன் மூலியமா? தொழில் மூலியமா. அப்படி இருக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு இடமாற்றத்தில் நல்ல ப்ரொமோஷன், ஒரு நல்ல ஒரு பேக்கேஜில் போய் இவர் ஜாயின் பண்ணியிருப்பார். அப்போ ஆனால் அந்த இடத்துல ஒரு டெம்பரவரியாக தான் போய் ஜாயின் பண்ணியிருப்பார். ஏன்னா ராகு அப்படின்னால பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக ஒரு மைண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது, மனசும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. சரி போய் ஜாயின் பண்ணுவோம் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ராகு தசை வந்து உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சிச்சோ, ராகு தசை சுயபக்தியிலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து எந்த இடத்துல இவர் வந்து பழைய வேலையில் இருந்தாரோ, பழைய கம்பெனியில் இருந்தாரோ, டக்குன்னு அவர் இடம் மாட்டார். இப்போ வரைக்கும் அந்த கம்பெனியில் தான் இருக்கிறாரு. புக்திங்க மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா, இப்போவும் இருக்கிறாரு. ஆனாலும் இருப்பீங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு பிள்ளைங்களோட படிப்பு விஷயம் அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. இவர் வேலை விஷயமா இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கிற விஷயமா இருக்கட்டும், தொழில் விஷயமா இருக்கட்டும், பிஸ்னஸ் எந்த ஒரு இதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஒரு மாற்றம் இருக்குது. எப்போ அது மாற்றம் இருக்குது? சனிக்கும் அடுத்தது புதன் புக்தியில் மாற்றம் இருக்குது. அந்த புதன் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் ஆட்சியாக உட்காந்துருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11க்கு உடையவர். அப்போ ஒரு மாற்றம் இருக்குது. ஏன்னா ராகு தசை. அப்போ மாற்றம் எதுக்காக மாற்றம்? அப்போ குழந்தைங்களோட படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு மாற்றம் வரும். 2வது வேலை சம்மந்தப்பட்டதுக்கு, பணம் சம்பாதிக்கிற விஷயத்துக்கு. ஏன்னா தனமும் குடும்பம் வாக்கு. அப்போ குடும்பத்தை வந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. வேலை வந்து பெரிய அளவில் மாற்றம் இல்லைனாலும், அதே கம்பெனியில் இருந்தாலும், அதே ஃபீல்டில் இருந்தாலும் குடும்பத்தை கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதன் புக்தியில் ஃபேமிலியை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இவர் வந்து டெய்லி ட்ராவல் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம், ஒரு குறைந்த அளவு. அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து அந்த வீட்டில் இருக்கிறது, அங்கே குரு பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறாரு. அந்த வீடு வந்து சுக்கிரனோட வீடு. அந்த சுக்கிரன் வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ ராகு பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த லக்னத்துக்கு ராகு வந்து அன்ஃபேவர். இந்த லக்னத்துக்கு ராகு வந்து அன்ஃபேவர். ஆனால் இந்த லக்னத்துக்கு செவ்வாய் தசை நல்லா இருந்திருக்கணும். இந்த லக்னத்துக்கு, ஏன்னா செவ்வாய்ன்றது இவர் டீமு, ஆனால் ராகு வந்து இவர் டீம் கிடையாது, இந்த லக்னத்துக்கு உண்டான டீம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு வந்து அன்ஃபேவர், செவ்வாய் வந்து ஃபேவர். ஆனால் இங்கே கிரகநிலை எப்படி இருக்குது, அந்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன் இருக்கும். அதுக்கு தகுந்த பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து அங்கே நீச்சமாயிட்டார். செவ்வாய் திசை அங்கே சரியாக வரல, அங்கே சனி சம்பந்தமும் வந்துருச்சு அந்த வீட்டோட. அப்படி இருக்கிறப்ப செவ்வாய் திசை வந்து பெரிய அளவில் அங்கே க்ரோத் இல்லை. இங்கே ராகு வந்து அன்ஃபேவராக இருந்தாலும் ராகு எங்கே அவர் உட்காந்துருக்கிறாரு? அப்போ பொதுவான விதிப்படி அவர் ரிஷப ராகுவாக இருக்கிறாரு. அவரை வந்து குரு வந்து ஒரு குறைந்த அளவு பார்த்தாலும் அந்த ராகு உட்காந்துருக்கிற சுக்கிரனோட வீடு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த ஜாதகருக்கு ராகு தசை நல்லா இருக்கு. இந்த ஜாதகருக்கு ராகு தசை நல்லா இருக்கும். ஓகே, அடுத்தது புதன். அந்த வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி புதன். அந்த புதன் என்ன ஆயிட்டாரு? அவரை ஆட்சி ஆயிட்டாரு. அப்போ ஆட்சி ஆயிட்டார் அப்படின்றப்ப இந்த ஜாதகருக்கு எப்பப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதன் சம்பந்தம் வருதோ, அது புக்தியாக இருந்தாலும் சரி, அந்தரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏன்னா தசை பின்னால் இருக்கு, நம்ம அதை பற்றி இப்போ பேச வேண்டியதில்லை. நம்ம வந்து இந்த புக்தி அந்தரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக தான் இருக்கும். இந்த லக்னத்துக்கு அவர் ஃப்ரெண்டு நல்ல இடத்துல உட்காந்துருக்காரு, ஆட்சியாக இருக்காரு. இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் பார்த்தீங்கன்னாக்கா புதன் தான். அப்போ இவரோட எண்ணங்கள், சிந்தனை, செயல்பாடு, எண்ணங்கள், தொழில் எல்லாம் A to Z பார்த்தீங்கன்னாக்கா புதன் சம்மந்தப்பட்டது தான். அப்போ இவருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா லாபகரமாகவே இருக்கும். அப்போ இந்த ஜாதகருக்கு அவரோட மூளை தான் மூலதனம். அப்போ அந்த மூளை வச்சு தான் இவருடைய லாபங்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னா அவர் லாபாதிபதியும் அவர் தான், குடும்பாதிபதியும் அவர் தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இதை புரிஞ்சுங்க.
இந்த லக்னாதிபதிக்கும் அவர் ஃப்ரெண்டு. அடுத்தது 12ஆம் வீட்டு அதிபதி. 12ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் அவர் லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு. அப்போ 12ஆம் வீடு அப்படின்றப்ப உங்களுக்கு என்னது? அயன சயன போக சுகஸ்தானம். அந்த இடத்துல வெளிநாடு, வெளி ஊர், வெளி மாநிலம், இதுக்கெல்லாம் அந்த இடம். அடுத்தது விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிமிஷம். பன்னெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னாக்க விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், அயன சயன போக சுகஸ்தானம். மொத்தத்தில் அது மன நிம்மதிக்கு உண்டான இடமும் அதுதான். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் சனி சம்பந்தம் இருக்குது. அந்த வீட்டு அதிபதி சந்திரன் லக்னத்தில் இருள் சந்திரனாக இருக்கிறாரு. அங்கே சுக்கிரனால ஒரு குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கிறாரு, அப்படி தான் சொல்ல முடியும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் அமாவாசைக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறனால இங்கே 12ஆம் வீட்டோட என்னென்ன அந்த ஆதிபத்தியம் என்னென்ன சொன்னனோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவாக இருக்கும். ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது. தூக்கத்துலேயே எல்லாம் 50-50 தான். தூக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே சுபத்துவம் வந்து செவ்வாய் பார்வை இருக்குது, சனி பார்வையும் இருக்குது. அப்போ சனியோட பார்வையும் சுபத்துவ பார்வை தான், செவ்வாயோட பார்வையும் குறைந்த அளவு சுபத்துவ பார்வை, இங்கே குரு பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது. அப்போ இதனால் எல்லாம் அங்கே சுபத்துவம் பாவத்துவம் எல்லாம் மிக்ஸ் ஆகுது. அப்படி இருக்கிறப்ப இந்த மிக்ஸ் ஆகிறதுனால சுபத்துவம் பாவத்துவம் ரெண்டு மிக்ஸ் ஆகிறதுனால அங்கே 50-50. அப்போ தூக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு ரொம்ப நல்ல விதமாக டீப் ஸ்லீப் போய் தூங்குவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அது நிம்மதியான மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த தூக்கம் விஷயம், அந்த 12ஆம் இடத்தோட அயன சயன போக சுகஸ்தானம் இருக்குங்களா, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பெரிய அளவில் அங்கே இருக்காது. ஒரு திருப்தியற்ற மனநிலை தான் அங்கே. ஒரு திருப்தியற்ற இதில் தான் அவர் இருப்பார். இதெல்லாம் புரிஞ்சுங்க. ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா என்ன காரணம்னா இங்கே செவ்வாய் வந்து அங்கே நீச்சமாக இருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி இருள் சந்திரனாக இருக்கிறாரு. அது சுக்கிரனால கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கிறாரு. ரெண்டாவது லக்னாதிபதி அங்கேயே இருக்கிறார். ஸோ இது அப்போ வந்து இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறாரு. அதிக சுபத்துவமாக பார்த்தீங்கன்னாக்கா புதன் அங்கே இருக்கிறனால புதனோட ஆதிக்கத்தில் தான் இவர் டோட்டலாகவே இருப்பார். மற்றபடி வந்து ஆக்டிவாக இருப்பார். எப்போ ஆக்டிவாக இருக்கணும், என்ன இது இதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஏன்னா அந்த ஆக்டிவ்ன்றது என்னது உங்களுக்கு செவ்வாய் அங்கே ரொம்ப மோசமாக இல்லை. செவ்வாய் 12ஆம் வீட்டில் வந்து மறைகிறாரு. அதாவது 12ஆம் வீட்டில் மறைகிறாரு, அங்கே நீச்சமும் ஆகிறாரு. ஆனாலும் குரு பார்வை வந்து ஒரு 35% வந்து 35-40% அங்கே இருக்கிறனால அவருக்கு 50-50 நடக்கும். 50% அவருக்கு அங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த ஜாதகருக்கு 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, ஒரு ஜாதகருக்கு 7ஆம் அதிபதி வலுத்து 11ஆம் அதிபதி வீக்காக இருந்தால் ஒரு திருமணம் தான் நடக்கும். இந்த ஜாதகருக்கு 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார். 11ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். தனித்த புதனாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து எப்படி பலன் சொல்லுவீங்க? எப்பயுமே 7ஆம் இடம் வந்து பவராக இல்லாமல் 11ஆம் இடம் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 2வது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் அதிபதியும் வலுத்து 11ஆம் அதிபதியும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு திருமணம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு ராகு தசை சனி புக்தி. இப்போ கொஞ்சம் வேலை பலுவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலை பலு அவங்க டிபார்ட்மெண்ட்டில் அவங்க எங்கே வேலை செய்கிறாங்களோ வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலையை பார்த்திங்கன்னா புழிஞ்சு எடுப்பாங்க, வேலை நிறையா வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த ஜாதகரும் ஹார்ட் ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதே போல் அடுத்த புதன் புக்தியில் ஒரு மாற்றம் இருக்குது. அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்த கிளாஸில் என்னன்றது பார்ப்போம். நன்றி.